அந்த அந்த எஃப்ஐஆர் 41 எஃப்ஐஆர்ல அதிமுக அரசியல் நடந்து இருந்த எஃப்ஐஆர் அடக்கம் தான். அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது டாஸ்மாக் இருந்ததா? இருந்ததானே. அப்போ ஒரு எம்டி இருந்திருப்பாரா? அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. இப்ப யார் எம்டியோ நடந்த எல்லா விஷயம் ஆடிட் ஆயிட்டு இருக்கா இல்ல? எவ்ரி இயர் டாஸ்மாக் இஸ் ஆடிட்டட். சிஎன்ஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய தணிக்கை குழு அவங்களோட ரிப்போர்ட்லயே என்ன முறைகேடுகள் இருக்குன்றது அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? டாஸ்மாக்கு எந்த ஐஏஎஸ் அதிகாரி வராங்களோ, நோபடி இஸ் பர்மனன்ட். அந்த ஐஏஎஸ் அதிகாரி இந்த ஓட்டைகளை வந்து அடைக்கணும். ஓட்டைகளை அடைக்கலைன்னா, இந்த முறைகேடுகளை அடைக்கலைன்னா, யார் வந்து அந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்களோ ஒன்று அவங்க ஊழல் பண்ணலாம், இல்லை ஊழல் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அப்ப அந்த ஊழல் பண்ற வழிமுறைகளை சரி பண்ண வேண்டிய இடத்துல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் தானே இருக்காங்க. அப்போ இதை நீங்க வந்து விசாகன் அவர்கள் மேலேயோ டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கட்சி மேல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனாவோ இதை பார்க்க கூடாது. இது வந்து டாஸ்மாக் மேல இருக்கக்கூடிய முறைகேடு.